அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய திருவழுந்தூர் சிவக்கொழுந்து. சாப்பாடியெல்லாம் முடித்துக்கொண்டு கிளம்புவதற்கு இரவு 10 மணி ஆகிவிட்டது. கம்பெனிக்காரர்கள் அனுப்பியிருந்த டிரைவர் வண்டி ஓட்டிக்கொண்டு வந்தான். சிவக்கொழுந்து டிரைவருக்கு பக்கத்தில் முன் சீட்டில் உட்கார்ந்தான். நாங்களெல்லாம் பின்னால் இருந்தோம். தம்பி வண்டி ஓட்ட ஆரம்பிக்காமல் இருக்க வேண்டுமே என்று என் மனசு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. ஆனால் அவனிடம் அதை பற்றி நான் சொல்லவில்லை. சொன்னால் ஒருவேளை குரங்கை நினைத்து கொண்டு மருந்து தின்னாதே என்று சொன்ன கதை போல் ஆகிவிடலாம் அல்லவா? ஆகையால் வாயை மூடிக்கொண்டிருந்தேன். அன்று இரவு வானத்தில் மப்பும் மந்தாரமுமாய் இருந்தது. ஆனால் நாங்கள் கிளம்பும்போது மழை பெய்யும் என்று தோன்றவில்லை. செங்கற்பட்டு தாண்டுகிற பொழுதுதான் சிறு தூற்றல் போட்டது. அப்போது ஆகாயத்தை பார்த்தேன். ஒரே காடாந்தகாரமாய் இருந்தது. பெருமழை பிடித்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டேன். இப்படி எண்ணி சற்று நேரத்துக்கெல்லாம் நான் கண்ணசந்திருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் தூங்கினேனோ தெரியாது. பெரிய இடி சத்தத்தை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்திருந்தேன். ஆஹா, அந்த மாதிரி மின்னலையும் இடியையும் என் ஜென்மத்தில் நான் பார்த்தது கிடையாது. அந்த இடி சத்தமானது ஆகாயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் கிளம்பி மேகங்களை கீறி பிளந்து கொண்டு ஆகாயத்தின் இன்னொரு மூலைக்கு பிரயாணம் செய்வது போல் இருந்தது. அதுவும் சட்டென்று அவசரமாய் போய்விடவில்லை. அண்ட கடாகங்களையும் கிடுகிடுவென்று நடுங்கச் செய்து கொண்டு நிதானமாக பிரயாணம் செய்தது. அதே சமயத்தில் பளீரென்று மற்றொரு மின்னல் கிளம்பிற்று. கோடி சூரியன் ஒரே சமயத்தில் கிளம்பினால் எப்படி இருக்கும்? அவ்வளவு பிரகாசமான மின்னல் அரை நிமிஷம் நின்று உலகத்தை ஜெகஜோதியாக செய்தது. அதே ஜெகஜோதியின் வெளிச்சம் தாங்காமல் என் கண்கள் மூடிக்கொண்டன. ஆனால் அப்படி மூடிக்கொள்வதற்குள் என் வயிற்றில் நெருப்பை கட்டும்படியான காட்சியை பார்த்துவிட்டேன். சாமி, எனக்கு முன்னால் டிரைவரின் சீட்டில் உட்கார்ந்து சிவக்கொழுந்து வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தான். ஐயோ, விபரீதம் வரப்போகிறதே என்று என் மனத்தில் மின்னலைப் போல் ஒரு எண்ணம் தோன்றியது. அவ்வளவுதான், விபரீதம் வந்துவிட்டது. அந்த ஒரு வினாடியில் நேர்ந்த சம்பவங்களை எப்படி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன்? படீரென்று ஒரு பெரிய பயங்கரமான சத்தம். என் ஜென்மத்தில் அந்த மாதிரி சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. இனிமேல் கேட்கப் போகிறதும் இல்லை. ஆகாயம் அப்படியே இடிந்து திடீரென்று நம் தலையில் விழுந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் தோன்றிற்று. அந்த பெரும் சத்தத்தினால் என் காது செவிடானது ஒரு வினாடி. அடுத்த வினாடியில் ஒரு பெரிய அதிர்ச்சி. பூலோகத்திலிருந்து என்னை யாரோ தூக்கி பாதாளத்தில் எறிவது போல் இருந்தது. எனக்கு புத்தி தெளிந்து கண்ணை விழித்து பார்த்தபோது நான் கண்ட பயங்கரமான காட்சியை என் ஆயுள் உள்ளவரையும் மறக்க மாட்டேன். எனக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம், பச்சை ஆலமரம், நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் ஒரு மோட்டார் வண்டியும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆகாயத்திலும் பூலோகத்திலும் சூழ்ந்திருந்த காடாந்தகாரத்துக்கு நடுவில் இம்மாதிரி ஒரு பச்சை மரமும் அதனடியில் ஒரு மோட்டாரும் நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தால் என்னமா இருக்கும்? அப்போது ஒரு சிறு தூற்றல் வேறு போட்டுக் கொண்டிருந்தது. அந்த மழை துளிகள் எரிகின்ற தீயின் ஜுவாலையில் விழுந்து மறைந்து போய்கொண்டிருப்பதை பார்க்கும்போது அக்னி பகவான் நாக்கை நீட்டி அந்த மழை துளிகளை ருசிப்பது போலவும், என்னுடைய பெரும் தாகத்துக்கு இந்த துளிகள் போதுமா என்று மேலும் மேலும் மேகமண்டலத்தை நோக்கி போவது போலவும் இருந்தது. இந்த பயங்கர காட்சியை பார்த்து கொண்டு ஒரு நிமிஷம் கிடந்த இடத்திலேயே கிடந்தேன். தெய்வாதீனமாக அப்போது காரில் என் தவுல் இருந்தது ஞாபகம் வந்தது. உடனே எனக்கு உயிர் வந்துவிட்டது. மறு நிமிஷம் பாய்ந்து சென்று வண்டியின் அருகில் போனேன். வண்டி மரத்தில் முட்டி நொறுங்கி கிடந்தது. நல்ல வேளையாக எஞ்சினில் தான் நெருப்பு பிடித்து கொண்டிருந்தது. இன்னும் அடிபாகத்துக்கு வரவில்லை. தவுலையும் நாயனங்களையும் எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு மனுஷர்களின் நிலைமை என்னவென்று பார்த்தேன். டிரைவர் அப்போதுதான் எழுந்து வந்து கொண்டிருந்தார். அவன் தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அடப்பாவி, இப்படி பண்ணிவிட்டாயேடா, நீ நாசமாய் போக என்று வைதுவிட்டு தம்பி எங்கே என்று பார்த்தேன். கொஞ்ச தூரத்தில் அவன் கிடந்ததைக் கண்டதும் 2 எட்டில் பாய்ந்து ஓடினேன். கட்டை மாதிரி கிடந்தான். ஐயோ, பாவி போய்விட்டானோ? மாரை தொட்டு பார்த்தேன். அடிக்கிற சத்தமே கேட்கவில்லை. கையை பிடித்து பார்த்தேன். நாடி அடிக்கவில்லை. மூக்கின் அருகில் கையை வைத்தேன். லேசாக மூச்சு வருவது போல் தோன்றிற்று. கொஞ்சம் எனக்கு உயிர் வந்தது. இதற்குள்ளாக ஜனங்கள் பேசுகிற கலகல சப்தம் கேட்டு சுற்றுமுற்றும் பார்த்தேன். 7-8 பேர் கையில் லாந்தர்களுடன் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள்.
அதற்கு வெகு சமீபத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததாக பின்னால் தெரிந்து கொண்டேன். கடவுளுடைய செயலை பாருங்கள் ஐயா. அவர் தண்டனை அளிக்கும் போது கூட கொஞ்சம் கருணையும் காட்டுகிறார். சஞ்சாரமே இல்லாத இடத்தில் இந்த மாதிரி விபரீதம் நடந்திருந்தால் எங்கள் கதி என்ன ஆயிருக்கும்? பிள்ளைவாள், எனக்கு புரியவில்லை. என்னதான் நடந்தது? ஏன் மரம் பற்றி கொண்டது? ஏன் மோட்டார் எரிந்தது என்றேன். தெரியவில்லையா ஐயா? பச்சை மரம் ஏன் எரியும்? நீங்கள்தான் சொல்லுங்களேன். இடி விழுந்துதான். ஐயோ, அனுமார் கோவிலில் செய்த சபதம். ஆமா சாமி, ஆமா. அனுமார் கோவிலில் சிவக்கொழுந்து செய்த சபதம் பலித்துவிட்டது. அவ்வளவு சமீபத்தில் இடி விழுந்த அதிர்ச்சியினால் தம்பியின் மூளை கலங்கி போயிருக்க வேண்டும். ஸ்டியரிங்கிலிருந்து கை நழுவியது. வண்டி மரத்தின் மேல் முட்டியது. மூளைக்கு ஒருவராய் போய் விழுந்தோம். ஆனால் அதிசயத்தை கேளுங்கள், யாரும் சாகவில்லை. எங்களுக்கெல்லாம் சிறு காயங்களுடன் போயிற்று. தம்பிக்கு மட்டும் சாமி, அத நினைக்கும் போதே தெய்வத்தின் தண்டனை என்றுதான் நம்ப வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த சமயம் இதை பற்றியெல்லாம் நான் நினைக்கவில்லை. தம்பிக்கு மூர்ச்சை தெளிவிப்பதற்கு என்னவெல்லாமோ செய்து பார்த்தோம். மூர்ச்சை தெளியவில்லை. அடுத்த ரயிலில் கும்பகோணத்துக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு கிளம்பினோம். ரயிலில் தம்பியின் முகத்தை உற்று பார்த்தபோதுதான், ஐயோ, இது தெய்வ தண்டனைதானோ என்று எனக்கு சந்தேகம் உதித்தது. கட்டை மாதிரி அவன் பிரக்ஞையற்று கிடந்தபடியால் உயிர் இருக்கிறதோ இல்லையோ என்று எனக்கு அடிக்கடி பயம் ஏற்படும். உடனே தம்பியின் முகத்தை பார்ப்பேன். அந்த முகத்தில் ததும்பிய ஜீவ களையை பார்த்து தைரியமடைவேன். இப்படி ஒரு தடவை பார்த்தபோது மூடியிருந்த தம்பியின் கண்களின் ஓரத்தில் ஏதோ பளபளவென்று சிவப்பாக தெரிந்தது. உற்று பார்த்தேன். பகவானே! அப்போதுதான் என் நெஞ்சை யாரோ ஈட்டியால் குத்தி பிளப்பது போல் இருந்தது. ஏனெனில் மூடியிருந்த 2 கண்களின் முனையிலும் இரத்தத் துளிகள் காணப்பட்டன. எலக்ட்ரிக் லைட்டின் பிரகாசத்தில் அவை அப்படி உயர்ந்த ரத்தின கற்களைப் போல் பிரகாசித்தன. என் மனசில் அப்போது ஏற்பட்ட பயங்கரமான சந்தேகம் 4 நாளைக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் உறுதிப்பட்டது. கும்பகோணத்தில் நம்முடைய பிரபல காங்கிரஸ் டாக்டர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய ஆஸ்பத்திரிக்குத்தான் அழைத்துச் சென்றேன். முதல் 3-4 நாளும் டாக்டர் ஒன்றும் சொல்லவில்லை. 4ஆம் நாள் என்னை கூப்பிட்டு ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டார். பையனுக்கு மனம் கொஞ்சம் குழம்பியிருக்கிறது. கொஞ்ச நாளில் இது சரியாக போய்விடும். ஆனால் கண் 2ம் போனதுதான் என்று சொன்னார். அவரை நான் காரணம் ஒன்றும் கேட்கவில்லை. எனக்குத்தான் காரணம் தெரியுமே. அனுமார் கோவிலில் தம்பி செய்த பிரமாணம் அப்படியே பலித்துவிட்டது. இனிமேல் மதுபானம் செய்தால் என் தலையில் இடி விழட்டும், என் கண் அவிந்து போகட்டும் என்று சபதம் செய்தபடியே ஆகிவிட்டது. தம்பி 3 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி தெளிவடைந்து வந்தது. 10 நாளைக்குள் நான் இன்னார் என்று தெரிந்து கொண்டு பேச ஆரம்பித்தான். கண்ணுக்கு இன்னும் கட்டு போட்டிருந்தது. கண் போய்விட்டது என்ற செய்தியை சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை. நான் இல்லாத சமயத்தில் டாக்டரையே தெரிவிக்கும்படி சொல்லிவிட்டேன். இனிமேல் தனக்கு கண் தெரியவே தெரியாது என்று அறிந்ததும் அவனுக்கு மறுபடியும் சித்தப்பிரமை மாதிரி ஆகிவிட்டது. சம்பந்தமில்லாமல் தனக்குத்தானே பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் இருந்தான். இவ்வளவு கூத்தில் அவன் அந்த நாடகக்காரியை மட்டும் மறக்கவில்லை. அடிக்கடி மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் என்று சொல்லிக்கொண்டும் வாய்க்குள்ளே சிரித்து கொண்டும் இருந்தான். இதனால் வனஜாவை அவனை பார்ப்பதற்கு அழைத்து கொண்டு வருவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. வனஜாவோ நான் அவரை பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாள். யாரும் பார்க்கக்கூடாது என்று டாக்டர் கண்டிப்பாய் கட்டளையிட்டிருப்பதாக சொல்லி காலம் ஓட்டிக் கொண்டிருந்தேன். கடைசியில் அவளுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் ஒரு நாளைக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அவள் பார்க்க வரும் விஷயத்தை தம்பியிடம் தெரியப்படுத்த வேண்டாம் என்று 2 பேருமே பேசி தீர்மானித்திருந்தோம். அவ்வாறே அவன் படுத்திருந்த அறையில் வந்து பேசாமல் மௌனமாய் நின்றாள். நான் பயந்தபடியே ஆயிற்று. சிவக்கொழுந்து தனக்குத்தானே பேசிக்கொள்கையில், அடி மனோரஞ்சிதம், என் கிளியே, மடமயிலே, மானே, தேனே என்றெல்லாம் பிதற்றினான். நான் மிகுந்த கவலையுடன் வனஜாவை பார்த்தேன். ஐயா, ஸ்திரீகளின் இதயத்தை ஆண் பிள்ளைகளால் கண்டுபிடிக்க முடியாது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, அது உண்மை என்று அப்போது எனக்கு தெரிந்தது. இந்த மாதிரி சிவக்கொழுந்து இன்னும் மனோரஞ்சிதத்தின் பெயரை ஜபம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு வனஜா மனம் வெறுத்து போய்விடுவாள் என்றும், தம்பியின் மேல் அவளுக்கிருந்த பாசம் போய்விடும் என்றும், அப்புறம் அவனை பார்க்க வர வேண்டுமென்றே சொல்ல மாட்டாள் என்றும் நினைத்தேன். ஆனால் நடந்தது இதற்கு நேர்மாறாக இருந்தது. வனஜாவின் மனம் கொஞ்சம் கூட சலிக்கவில்லை என்று கண்டேன். உண்மையில் அவளுடைய பாசம் முன்னை விட அதிகமானதாக தோன்றிற்று.
தினம்தோறும் தன்னை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போக வேண்டுமென்றும், ஆனால் தம்பிக்கு சொல்லக்கூடாது என்றும் அவள் பிடிவாதம் பிடித்தாள். தம்பிக்கு தன் வீட்டிலிருந்துதான் சாப்பாடு கொண்டு வர வேண்டுமென்றும் சொன்னாள். அவளே சில சமயம் எடுத்து கொண்டு வந்தாள். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. முன்னே சிவக்கொழுந்துக்கும் வனஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டுமென்று நான் எண்ணியது வாஸ்தவந்தான். ஆனால் இப்போது அது நடக்கக்கூடிய காரியமா? அவளுடைய தாயார் சம்மதிப்பாளா? இந்த பைத்தியக்கார பிள்ளைதான் சம்மதிக்கப் போகிறானா? இவ்வளவுக்கு பிறகு இன்னும் அவனுக்கு மனோரஞ்சிதம் பிரேமை போகவில்லையே. பின்னே வனஜாவின் பாசத்தை வளர விடுவதில் என்ன பிரயோஜனம்? இப்படி நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் வனஜா சொன்ன ஒரு விஷயம் என்னை திடுக்கிடச் செய்துவிட்டது. மாமா, நான் சொல்கிறதற்கு நீங்கள் சம்மதிக்க வேணும் என்று அவள் ரொம்ப நேரம் பூர்வ பீடிகை போட்டுவிட்டு கடைசியில், நான் என் பெயரை மாற்றி மனோரஞ்சிதம் என்று வைத்துக் கொள்ளப் போகிறேன். நீங்கள் சம்மதம் கொடுக்க வேணும் என்றாள். முதலில் அவளுடைய நோக்கம் இன்னது என்பது எனக்கு விளங்கவில்லை. பிற்பாடு அவளுடன் பேசி தெரிந்து கொண்டேன். தம்பிக்குத்தான் கண் தெரியாதல்லவா? இதை சாதகமாக வைத்துக்கொண்டு வனஜா தன்னை மனோரஞ்சிதமாக மாற்றிக்கொள்ளப் போவதாய் சொன்னாள். மனோரஞ்சிதம் மாதிரியே தன்னால் பேசவும் பாடவும் முடியுமென்று சொல்லி அந்தபடியெல்லாம் எனக்கு செய்து காட்டினாள். குரல் பேச்சியெல்லாம் தத்ரூபம் நாடக மேடையில் நான் பார்த்தபடியே இருந்தது. எனக்கென்னமோ தம்பியை இப்படி ஏமாற்றுவது பிடிக்கவே இல்லை. அதனால் என்ன கேடு விளையுமோ என்னமோ என்று பயமாயும் இருந்தது. ஆனாலும் வனஜாவின் பிடிவாதத்தையும் கண்ணீரையும் என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. மாமா, எனக்கு அவரைத் தவிர வேறு கதி கிடையாது. வனஜாவை அவருக்கு பிடிக்காதபடியால் மனோரஞ்சிதமாகி விடுகிறேன். இதற்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உயிரை விட்டு விடுவேன். ஸ்ரீஹஸ்தி தோஷம் உங்களை விடாது என்றாள். பல நாள் தயங்கி தயங்கி கடைசியாக இந்த மோசடிக்கு நான் சம்மதித்தேன். அந்த பெண்ணின் துயரத்தை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. ஒருவேளை யுக்தி பலித்தால் சிவக்கொழுந்து மனம் தேறி முன்போல் மனுஷனாகலாம் என்கிற ஆசை எனக்கும் இருந்தது. ஆனால் கவலையும் திகிலும் ஒரு புறம் இல்லாமல் போகவில்லை. முதலில் யுக்தி பலிக்க வேண்டும். பிறகு உண்மை வெளியாகும்போது தம்பி என்ன செய்வானோ என்னமோ. பகவான் இருக்கிறார், நடக்கிறபடி நடக்கட்டும் என்று தீர்மானித்து விட்டேன். மறுநாள் வனஜாவை அழைத்து கொண்டு தம்பியின் வீட்டுக்கு போனேன். தம்பியிடம் இந்த பேச்சை எப்படி எடுக்கிறது என்று நான் தயங்கிக் கொண்டிருக்கையில் தற்செயலாக வனஜாவின் கைவளைகள் குலுங்கின. அதை கேட்டதும் தம்பிக்கு ஒரே ஆச்சரியமாய் போயிருக்க வேண்டும். மாமா, யாரது என்று கேட்டான். நல்ல வேளையாய் போச்சு என்று நான் நினைத்து கொண்டு, தம்பி, உன்னை பார்ப்பதற்காக பட்டணத்திலிருந்து மனோரஞ்சிதம் வந்திருக்கு என்றேன். என்ன மனோரஞ்சிதமா என்று கேட்டுக்கொண்டு தம்பி படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தான். ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப பயமாய் போய்விட்டது. அதே சமயத்தில் வனஜா சட்டென்று அருகில் வந்து, ஆமாம், நான் தான் வந்திருக்கிறேன், நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அவனுடைய தோள்களை பிடித்து மெதுவாக படுக்க வைத்தாள். ஐயோ, அப்போது தம்பி பார்த்த பார்வை இன்னும் என் மனசில் அப்படியே நிற்கிறது. ஒளியிழந்த அவனுடைய கண்களால் அப்படி வெறிக்க வெறிக்க விழித்து பார்த்தான். ஒரு பொருளை இழந்த பிறகுதான் அதனுடைய அருமை மனுஷர்களுக்கு நன்றாய் தெரிகிறதல்லவா? அவ்விதமே கண் பார்வையின் அருமையை அந்த சமயத்தில் தம்பி ரொம்பவும் உணர்ந்திருக்க வேண்டும். போன பார்வை திரும்பி வராதா என்ற அளவில்லாத ஆத்திரத்தை அச்சமயம் அவனுடைய முகத்திலே பார்த்தபோது எனக்கு பெரிய வேதனை உண்டாயிற்று. இவனை ஏமாற்றுகிறோமே என்ற பச்சாதாபமும் ஏற்பட்டது. ஆனால் எப்படியோ அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டு இந்த மோசடியில் இறங்கியாகிவிட்டது. இனிமேல் தயங்கி என்ன பிரயோஜனம்? முன்னாலேயே நானும் வனஜாவும் யோசித்து கற்பனை செய்திருந்த கதையை அப்போது சொன்னேன். தம்பி ஸ்மரண இழந்திருந்த போது அடிக்கடி மனோரஞ்சிதம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டிருந்ததாகவும், அவள் வந்தால்தான் அவனுக்கு குணமாகும் என்று நினைத்து நான் கடிதம் எழுதினதாகவும், அதன் பேரில் அவள் வந்திருப்பதாகவும் பாடம் ஒப்புவித்தேன். வனஜா நான் சொன்னதை ஆமோதித்தாள். மாமாவின் கடிதம் பார்த்ததும் ஓடி வந்தேன். உங்களுக்கு உடம்பு நன்றாய் சௌக்கியமான பிறகுதான் திரும்பி போகப் போகிறேன் என்றாள். கொஞ்ச நேரம் ஏதோ பேசிக் கொண்டிருந்த பிறகு, எங்கே அம்மா, ஒரு பாட்டு பாடுங்கள், தம்பி கேட்கட்டும் என்றேன் நான். இதையும் முன்னாலேயே பேசி வைத்திருந்தோம். மனோரஞ்சிதம் நந்தன் சரித்திரத்தில் நந்தன் வேஷம் போட்டுக் கொள்வதுண்டு. அப்போது பட முடியாதினி துயரம் என்னும் அருட்பாவை ராக மாளிகையில் பாடுவாள். இப்போது வனஜா அந்த பாட்டை அதே மாதிரி ராக மாளிகையில் பாடினாள். குரல், பாடும் விதம், அங்கங்கே விழுந்த சங்கதிகள் முதற்கொண்டு அப்படியே இருந்ததைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். தம்பியோ பாட்டை பரவசமாய் கேட்டுக்கொண்டிருந்தான்.
ஒளியிழந்த அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வந்து கொண்டிருந்தன. எங்களுடைய யுக்தி இவ்வாறு பறித்துவிட்டதை பற்றி நாங்கள் இருவரும் அசாத்தியமான சந்தோஷம் அடைந்தோம். பிறகு வனஜா தினம்தோறும் தம்பியை பார்க்க வந்து கொண்டிருந்தாள். பகலெல்லாம் பெரும்பாலும் அவனுடைய வீட்டிலேயே கழிப்பாள். தம்பிக்கு நெருங்கிய உற்றார் உறவினர் யாரும் இல்லை. வீட்டில் தவசி பிள்ளையையும் சோக்ராவையும் தவிர வேறு யாரும் கிடையாது. அவர்களை நான் தயார்படுத்தி வைத்திருந்தேன். கொஞ்ச நாளைக்கெல்லாம் நான் வேறு நாதஸ்வர வித்வான்களுடன் கச்சேரிக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு தடவை அந்த மாதிரி போய்விட்டு திரும்பி வந்தபோது சிவக்கொழுந்து மிகவும் உற்சாகத்துடனே, மாமா, நானும் மனோரஞ்சிதமும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறோம். இனிமேல் அவள் நாடக மேடை ஏறி நடிப்பதில்லை என்றும் தீர்மானமாகிவிட்டது என்று சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இது என்ன விபரீதமாக அல்லவா இருக்கிறது? ஏனோ தம்பிக்கு உடம் குணமாவதற்காக இந்த ஏமாற்றத்துக்கு நான் சம்மதித்தேன். எப்போதுமே அவனுக்கு உண்மை தெரியாமல் இருக்குமா? தெரியும் போது என்ன கதி ஆவது? ஆனால் இந்த ஆட்சேபம் ஒன்றும் வனஜாவிடம் பலிக்கவில்லை. பிற்பாடு நானல்லவா கஷ்டப்படப் போகிறேன், உங்களுக்கு என்ன என்றாள். அழுது கண்ணீர் விட்டு எப்படியோ என்னை சம்மதிக்க பண்ணிவிட்டாள். அவளுடைய தாயாரையும் சம்மதிக்கச் செய்தாள். அடுத்த மாதம் திருநாகேஸ்வரம் கோவிலில் அவர்களுக்கு கல்யாணம் நடத்தி கொண்டு ஊருக்கு திரும்பி வந்து சேர்ந்தோம். இப்படி சொல்லிவிட்டு கந்தப்ப பிள்ளை சும்மா இருந்தார். ஏதோ பெரிய யோசனையில் ஆழ்ந்தவர் போல் தோன்றினார். அப்புறம் என்ன என்று கேட்டேன். அப்புறம் என்ன, மாப்பிள்ளையும் மருமகளும் சௌக்கியமாய் இருக்கிறார்கள். மணிமணியாய் 2 ஆண் பிள்ளை குழந்தைகள் பிறந்திருக்கின்றன என்றார். எனக்கு திருப்தி உண்டாகவில்லை. அவர் சொல்ல வேண்டியது இன்னும் பாக்கி இருப்பதாக தோன்றியது. இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டேன். முந்திரி சோலை என்று கேட்டிருக்கிறீர்களா சாமி? காரைக்காலுக்கும் முத்துப்பேட்டைக்கும் நடுவே மத்தியில் சமுத்திர கரையோரத்தில் இருக்கிறது. முந்திரி சோலை மாரியம்மன் கோவில் வெகு பிரசித்தம். கிராமம் வெகு அழகாய் இருக்கும். சுற்றிலும் கண்ணு கெட்டிய தூரம் முந்திரி மரங்களும் சவுக்கு மரங்களும் தான். ஊருக்கு கிழக்கே கொஞ்ச தூரம் வரையில் இந்த தோப்புகள். அப்புறம் நாணல் காடு. நாணல் காட்டை தாண்டினால் வெண்மணல். அதற்கும் அப்பால் அலை வீசும் சமுத்திரம். இடைவிடாமல் அலைகளின் ஓ என்ற சப்தமும் சவுக்குத்தோப்புகளின் ஹாய் என்ற சப்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த முந்திரி சோலைதான் என்னுடைய பூர்வீக கிராமம். இங்கே எனக்கு ஒரு சின்ன வீடும் கொஞ்சம் காணியும் உண்டு. சிவக்கொழுந்து பெயரும் புகழுமாய் நன்றாயிருந்த காலத்தில் இந்த கிராமத்துக்கு 2-3 தடவை வந்திருக்கிறான். ஊர் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் எப்போதாவது கச்சேரி செய்வதை நிறுத்தினால் இந்த ஊரில் வந்து வசிக்கப் போவதாகவும் அடிக்கடி சொல்வான். கல்யாணமான சில நாளைக்கெல்லாம், தம்பி, மாமா, நான் முந்திரி சோலைக்கு போகப் போகிறேன், உங்கள் வீட்டை எனக்கு கொடுக்க வேணும் என்றான். அதெல்லாம் கூடாதென்று நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். கண் பார்வை இல்லாமற் போனால் என்ன தம்பி, அதற்காக நீ வாத்தியம் வாசிப்பதை நிறுத்திவிடக்கூடாது. அந்த காலத்தில் சரபசாஸ்திரியார் கண்ணில்லாமல் புல்லாங்குழல் வாசிக்கவில்லையா? கச்சேரி வராதோ என்று நினைக்காதே, யதேஷ்டமாய் வரும் என்றேன். எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை. வேணுமானால் பிற்பாடு பார்த்து கொள்ளலாம். சில வருஷமாவது நான் கிராமத்தில் இருக்கப் போகிறேன். கொஞ்ச நாளைக்கு நாயனத்தையே நான் தொடப்போவதில்லை என்று பிடிவாதமாய் சொன்னான். அதன்படியே அவனும் வனஜாவும் முந்திரி சோலைக்கு போய்விட்டார்கள். இன்னமும் அங்கேதான் இருக்கிறார்கள். இவ்வாறு கந்தப்பப்பிள்ளை மறுபடியும் கதையை முடித்தார். ஆனால் என் மனம் சமாதானமடையவில்லை. அவருடைய கதையில் இடி விழுந்து சிவக்கொழுந்தின் கண் போனதை கூட நான் நம்பினேன். ஏனெனில் இம்மாதிரி அபூர்வ சம்பவங்களை நானே பார்த்திருக்கிறேன். ஆனால் வனஜா மனோரஞ்சிதமாக மாறி சிவக்கொழுந்தை மோசம் செய்த விஷயத்தை மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை. என்னதான் கண் குருடாயிருந்தாலும் இந்த மாதிரி ஏமாற்றுவது சாத்தியமா? அப்படி கல்யாணம் நடந்திருந்தாலும் பின்னால் தெரியாமல் இருந்திருக்குமா? இப்படி எண்ணி, அப்புறம் சிவக்கொழுந்துக்கு தெரியவே இல்லையா? உங்களுடைய மோசத்தை கண்டுபிடிக்கவில்லையா என்று கேட்டேன். சுவாமி, இந்த எண்ணத்தினால் எத்தனை நாள் தூக்கம் பிடிக்காமல் கஷ்டப்பட்டிருப்பேன் என்று நினைக்கிறீர்கள்? தம்பி எப்போது உண்மையை தெரிந்து கொள்வானோ அப்போது அவனுக்கு எப்படிப்பட்ட கோபம் வருமோ, என்ன செய்வானோ என்று எனக்கு திக் திக் என்று அடித்துக் கொண்டுதான் இருந்தது. இந்த பயத்தினாலும் அவர்கள் பேரில் எனக்கிருந்த பிரியத்தினாலும் அடிக்கடி முந்திரி சோலைக்கு போய்க் கொண்டிருந்தேன். 4 மாசத்துக்கு ஒரு தடவையாவது கட்டாயம் போய்விடுவேன். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதை பார்த்து நானும் சந்தோஷமடைந்தேன். இந்த மாதிரி ஒரு தடவை போயிருந்த போது வீட்டு கூடத்தில் தம்பியின் வாத்தியம் வைத்திருந்ததையும் அதன் பக்கத்தில் ஸ்ருதி பெட்டி ஒன்று இருந்ததையும் பார்த்தேன். வனஜாவை, தம்பி இப்போது வாத்தியம் வாசிப்பதுண்டா என்று கேட்டேன்.
சில சமயம் ராத்திரியில வாசிப்பாங்க, நான் ஸ்ருதி போடுவேன் என்று சொன்னாள். நல்ல வேளையாக தவுல் எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். அன்று ராத்திரி ரொம்பவும் பிடிவாதம் செய்து தம்பியை நாயனம் வாசிக்கச் சொல்லி நானும் தவுல் அடித்தேன். ஆஹா, அது என்ன வாசிப்பு, என்ன வாசிப்பு! சாமி, அது மனுஷர்களுடைய சங்கீதம் அல்ல, தேவ சங்கீதம். ஒரு சமயம் அழுகை வரும், ஒரு சமயம் சிரிப்பு வரும். ஒரு நிமிஷம் எங்கேயோ ஆகாயத்தில் தூக்கி கொண்டு போடுவது போல் இருக்கும். அடுத்த நிமிஷம் மலை உச்சியிலிருந்து பாதாளத்தில் உருட்டி விடுவது போல் இருக்கும். ஒரு சமயம் ஊஞ்சலாடுவது போல் இருக்கும். இன்னொரு சமயம் எழுந்திருந்து கூத்தாட வேண்டுமென்று தோன்றும். நடுவில் நடுவில் நான் தவில் அடிப்பதை நிறுத்திவிட்டு ஆஹா ஆஹா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பேன். இம்மாதிரி தம்பி வாத்தியம் வாசிக்கிற விஷயம் தெரிந்ததிலிருந்து முன்னை காட்டிலும் அதிகமாகவே முந்திரிச்சோலைக்கு போகத் தொடங்கினேன். நாள் ஆக ஆக தம்பியை ஏமாற்றிய விஷயமாய் எனக்கு பயம் குறைந்து வந்தது. இனிமேல் அவனுக்கு எங்கே தெரிய போகிறது என்றே நினைத்துவிட்டேன். முந்திரிச்சோலையில் தம்பியும் வனஜாவும் போய் தங்கி 3-4 வருஷம் இருக்கும். ஒரு தடவை நான் அங்கே போயிருந்த போது தம்பியின் முன்னால் ஞாபக மறதியாக வனஜா என்று கூப்பிட்டு விட்டேன். உடனே என் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டேன். வனஜாவா? அது யார் மாமா என்றான் சிவக்கொழுந்து. இங்கே யாரும் இல்லையப்பா, என் மருமகள் ஞாபகமாக கூப்பிட்டு விட்டேன். அதனால் என்ன மாமா, இவளும் உங்கள் மருமகள்தானே? வனஜா என்ற பெயர் உங்களுக்கு பிடித்திருந்தால் அப்படியே கூப்பிடுங்களே என்றான். நல்லவேளை பிழைத்தோம் என்று நினைத்து கொண்டேன். அன்று ராத்திரி வழக்கம் போல் சிவக்கொழுந்து வாத்தியம் வாசித்தான். அவன் சஹானா ராகம் வாசித்த போது என்னால் சகிக்கவே முடியவில்லை. ஒரு பரவசமாய் ஆண்டவனே என்று அலறிவிட்டேன். வாசித்து முடிந்ததும், தம்பி, கடவுளுக்கல்லவா கண்ணில்லை போலிருக்கிறது. இப்பேற்பட்ட நாத வித்தையை உனக்கு கொடுத்துவிட்டு உன் கண்ணை எடுத்துக்கொண்டு விட்டாரே என்று வாய்விட்டு கதறினேன். அப்போது சிவக்கொழுந்து புன்னகை செய்தபடி, மாமா, சுவாமி என் கண்ணை எடுத்துக்கொள்ளவில்லை, உண்மையில் எனக்கு கண்ணை கொடுத்தார். வனஜாவை காட்டிலும் இன்னொருத்தி ஒசத்தி என்று நினைத்தேனே, என்னை விட குருடன் யார் என்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிறாய் தம்பி என்றேன். மாமா, எனக்கு கண்ணில்லை என்று என்னை நீங்கள் ஏமாற்ற பார்த்தீர்கள். ஆனால் உண்மையில் உங்களைத்தான் நான் ஏமாற்றினேன். முதல் நாள் ஆஸ்பத்திரிக்கு வந்த போதே இவள் வனஜாதான் என்று எனக்கு தெரியும் என்றான். அச்சமயம் அங்கு வந்த வனஜாவின் முகத்தை பார்த்தேன். அவளுடைய புன்சிரிப்பிலிருந்து அவளும் இதற்கு உழந்தைதான் என்று தெரிந்து கொண்டேன். வனஜா, நீயும் சேர்ந்துதான் இந்த சூழ்ச்சி செய்தாயா? தம்பிக்கு தெரியும் என்பது முதலிலேயே உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். இல்ல மாமா, கல்யாணத்துக்கு மறுநாள் தான் எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு சொல்லக்கூடாது என்று என்னிடம் சத்தியம் வாங்கி கொண்டாங்க. நீங்க அவரை ஏமாற்ற நினைத்ததற்காக உங்களை தண்டித்தார்களாம் என்றாள். எப்படியோ நீங்க 2 பேரும் ஒன்றாய் போய்விட்டீர்கள் அல்லவா? நான் தானே பிரத்தி மனுஷனா போய்விட்டேன். எனக்கு என்ன வேலை இங்க, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். என் மனத்திற்குள் எவ்வளவோ சந்தோஷம். ஆனால் வெளிக்கு மட்டும் கோபித்துக் கொண்டவன் போல் நடித்தேன். அவர்கள் 2 பேரும் ரொம்பவும் சிரமப்பட்டு என்னை சமாதானப்படுத்தினார்கள். ஒரு மாதிரியாக கோபம் தீர்ந்த பிறகு, போனது போகட்டும் தம்பி, முதல் நாளே இவள் வனஜாதான் என்று உனக்கு தெரிந்துவிட்டது என்றாயே, அது எப்படி தெரிந்தது என்று கேட்டேன். அதற்கு சிவக்கொழுந்து சொன்ன பதில் என்னை ஆச்சரியத்தில் பிரமிக்கும்படி செய்துவிட்டது. பகவான் ஒரு அவயத்தை எடுத்துக்கொண்டால் இன்னொரு அவயத்தை கூர்மையாக்கி விடுகிறார் மாமா. எனக்கு கண் போச்சு, ஆனால் காது கூர்மையாச்சு. வளையல் குலுங்கிய போதே வனஜாதான் என்று தெரிந்து கொண்டேன். மேலும் மனோரஞ்சிதம் வந்திருக்க மாட்டாள் என்று எனக்கு நிச்சயமாய் தெரியும். சென்ட்ரல் ஸ்டேஷனில் நான் என் பிரதிஜைக்கு பங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அடுத்த அறையில் அவளுடைய போதை சிரிப்பை கேட்டேன். அப்போதே என் மனம் சி என்று வெறுத்துவிட்டது. அப்படிப்பட்டவளா என்னை பார்க்க வரப்போகிறாள்? ஒரு நாளும் இல்லை. எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியமெல்லாம் நீங்கள் ஏன் அவ்வளவு பெரிய பொய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்பதுதான். அதன் காரணமும் நானே ஊகித்துக் கொண்டேன். நான் மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் என்று வெறுப்பினால் சொல்லிக் கொண்டிருந்ததை தப்பாக நினைத்துக்கொண்டு இப்படி என்னை மோசம் செய்ய பார்க்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். இவள் பட முடியாதினி துயரம் என்று பாடியதும் கொஞ்ச நஞ்சமிருந்த சந்தேகமும் எனக்கு போய்விட்டது. மாமா, நீங்களும் ஒரு சங்கீத ரசிகர் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, அந்த நாடகக்காரியின் பாட்டுக்கும் உங்கள் மருமகள் பாட்டுக்கும் எப்படி வித்தியாசம் தெரியாமல் போச்சு? ராகம், குரல், சங்கதிகள் எல்லாம் அப்படியே இருந்தது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த நாடகக்காரியின் பாட்டிலே ஆத்மா கிடையாது. அது தொண்டைக்கு மேலிருந்து வந்த பாட்டு.
ஆனால் உங்கள் மருமகளோ இருதய அந்தரங்கத்திலிருந்து பாடினாள். இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியவில்லையா என்றான். இப்படி மருமகனும் மருமகளும் சேர்ந்து எனக்கு அசட்டு பட்டம் கட்டினார்கள். ஆனால் அதை குறித்து நான் வருத்தப்படவில்லை ஐயா. என் தலையிலிருந்து ஒரு பாரம் நீங்கியது போல் இருந்தது. எப்படியாவது குழந்தைகள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரி. எனக்கென்ன வந்தது சாமி? காடு வா வா என்கிறது, வீடு போ போ என்கிறது. இந்த உலகத்தின் சுகதுக்கங்களெல்லாம் அனுபவித்தாகிவிட்டது. தம்பியின் நாத வித்தையில் சொர்க்கத்தின் சுகத்தை கூட அனுபவித்து விட்டேன். பகவான் எப்போது கூப்பிடுகிறாரோ அப்போது போக தயாராய் இருக்கிறேன். வண்டி விழுப்புரம் ஸ்டேஷனில் நின்றது. கந்தப்பப்பிள்ளையின் சோக்ரா பையன் வேறு வண்டியிலிருந்து வந்து ஏறி அவருடைய பிரிக்காத படுக்கைகளையும் பெட்டியையும் தூக்கிக் கொண்டான். கந்தப்பப்பிள்ளை தவுலை ஒரு தட்டு தட்டி பார்த்துவிட்டு அதை தாமே கையில் எடுத்துக்கொண்டு இறங்கினார். போய் வருகிறேன் ஐயா, பட்டணத்துக்கு வந்தா பாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அன்று இரவு பாக்கி நேரமும் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஐயம்பேட்டை கந்தப்பன் கூறிய அதிசயமான சம்பவங்கள் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்தன. அவையெல்லாம் உண்மையாக நடந்தவைதானா அல்லது அவ்வளவும் கந்தப்பப்பிள்ளையின் கற்பனையா? மறுபடியும் அவரை பார்க்கும்போது விசாரித்து உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிஜமாயிருந்தாலும் சரி, கதையாயிருந்தாலும் சரி, ஒரு விதத்தில் பரம திருப்தியாய் இருந்தது. என்னுடைய கதைகளைப் போல் துயரமாக முடிக்காமல் பிள்ளை குட்டிகளுடன் சௌக்கியமாய் இருக்கிறார்கள் என்று மங்களகரமாக கதையை முடித்தார் அல்லவா? நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.